7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்கூல் படிச்ச பையன். எப்படி இன்னைக்கு அந்த பையன் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆனான்றவங்களை பத்தி தான் நான் பேச போறேன். யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா குகேஷ் தொம்மராஜு. இவரை வந்து சேஸ் பண்றதுக்கே பின்னாடி ஒரு பையன் ஓடி வந்துட்டு இருக்கான். அது யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அவனோட ஏஜுக்குமே இவனோட ஏஜும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ஏஜ். 3 வயசு ஒரு பையன், அனீஷ் சர்க்கார்னு ஒரு பையன் இருக்கான். இவனோட விளையாட்டை பார்க்குறப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவனை பத்தி இதுல சேர்த்து பார்ப்போம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சாப்பிட்றப்போ டெய்லி லஞ்ச் டைம்ல வந்து 10 நிமிஷம் நீங்க என்னோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ள போலாமா? குகேஷ் தொம்மராஜு அவரு வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீச் பேசியிருப்பாரு அந்த சிங்கப்பூர்ல. அந்த ஸ்பீச்ல வந்து ஒரு சில உருக்கமான வார்த்தை வந்து என்ன தூண்டுச்சு. அது என்னன்னு இப்ப உங்களுக்கு சொல்றேன். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மூமெண்ட் வந்து என்னோட வாழ்க்கையில வந்து மில்லியன் டைம்ஸ் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்ரி மார்னிங் when I woke up was the reason why I woke up and the reason why I did. இதை வந்து குகேஷ் சொல்லியிருப்பாரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு காலையிலயும் ஏந்திரிக்கிறப்போ இந்த ஒரே ஒரு மூமெண்ட்டை பத்தி நினைச்சிட்டே ஏந்திரிப்பாராமா. நான் ஏந்திரிச்சதுக்கு காரணமும் இதுதான், நான் பண்ணதுக்கு காரணமும் இதுதான் சொல்றாரு. என்னோட கனவு இந்த ஒரு விஷயம் தான். நான் ஏந்திரிக்கிற ஒரு டைமும் இந்த ஒரே ஒரு மூமெண்ட் மட்டும்தான் பல தடவை என் மனசுல வந்துட்டே இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்வாரு. இந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த டிராஃபியை வந்து நான் பிடிச்சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து என் வாழ்க்கையில வந்து எல்லாத்த விட ரொம்ப பெருசு அப்படின்றது அர்த்தம். இதை விட எதுவுமே எனக்கு கிடையாது பெருசு அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த மாதிரி வேர்ல்டு செஸ் சாம்பியன்ல வின் பண்றதுக்கு ஒரு சிலவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் அந்த ஒரு சிலதுலே வந்து நான் ஒரு ஆளா இருக்கிறது வந்து எனக்கு வந்து வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய விஷயம். நான் இந்த மூமெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேரு சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஏன் இவருக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்ட்லே வந்து யங்கஸ்ட் செஸ் சாம்பியன். இதுக்கு என்னன்னா 18 வயசு தான் இவருக்கு ஆகுது. இது வரைக்கும் யாரும் இவ்வளோ கம்மியான ஏஜ்ல ஒரு சாம்பியனா ஆனது கிடையாது. இது வரைக்கும் நம்ம எங்க போய் எப்படி விளையாண்டுருந்தாலும் சரி, பட் நமக்கு ஆப்போசிட்ல எதிராக இருந்த டீமுக்கு வந்து நம்ம வந்து டைம் பண்ணுவோமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இவர் அந்த ஸ்டேஜ்லயே ஒரு ஆப்போசிட்டா பிளே பண்ண டிங்லிரினுக்கு தேங்க் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு, டிங்லிரின் வந்து என்னோட கண்ணுக்கு வந்து ஒரு உண்மையான சாம்பியன் அப்படின்ட்டு. நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்றது டிங்லிரினுக்கு குகேஷ் சொல்றாரு. பயங்கரமான ரொம்ப சாதுவான ஒரு பேச்சு. இப்போ அப்படியே யார் இந்த குகேஷ் தொம்மராஜு, எங்க பிறந்தாரு, எப்படி இவ்வளவு பெருசா ஆனாரு, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதுல பார்ப்போம். மொத்தமா 14 ரவுண்டு வந்து மேட்ச் ஆடி இருக்காங்க. கடந்த நவம்பர் அண்ட் டிசம்பர் மந்த்ல நடந்த மேட்ச் தான் இது. நம்மளோட ஃபைனல்ஸ் என்னைக்கு நடந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 12ஆம் தேதி நடந்துச்சு. மொத்தம் மேட்ச்லயே வந்து குகேஷ் தொம்மராஜு வின் பண்ணது 3 மேட்ச் தான். 8 மேட்ச் வந்து டிரால நின்னுச்சு. 2 மேட்ச் வந்து டிங்லரின் வின் பண்ணாரு. டிரா ஆகுற எல்லா மேட்சுக்கும் இவங்களுக்கு எப்படி பிரைஸ் கிடைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2 பேரையும் பாதியா ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. குகேஷ்க்கு இதுல இருந்து கிடைச்சது எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 5 கோடி கிட்டத்தட்ட. டிங்லரினுக்கு கிடைச்சது எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 3.5 crores. கிட்டத்தட்ட 2 பேருக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கோடி தான். ஒரு மேட்சுக்கு எவ்வளவு பிரைஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 லட்சம் அமெரிக்கன் டாலர். இது நம்ம ஊர் கரன்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா 1,60 லட்சம் ரூபாய். இப்போ குகேஷ் தொம்மராஜுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு சார்பா ஒரு 5 கோடி கிடைச்சிருக்கு. அப்புறமா வந்துட்டு 11.45 crores வந்து அவர் வின் பண்ண போட்டியில இருந்து கிடைச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11.5 கோடி கிட்ட. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். 2017ல நீங்க வளர்றப்போ என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குகேஷ் கிட்ட ஒருத்தவங்க கேட்பாங்க. அதுக்கு குகேஷ் என்ன சொல்வாரு அப்படின்னா, ஐ வாண்ட் டு பிகம் அ யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன் சொல்லுவாரு. இவரு இப்போ பாத்தீங்க அப்படின்னா 2024ல இவரோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு. 2017ல நினைச்ச கனவு பாருங்க 2024லே நடந்துருச்சு. அவருக்கு அப்போ 11 வயசு தான். குகேஷ் வந்து சோசியல் மீடியாவே பெருசா யூஸ் பண்ண மாட்டாராமா. அவரோட டீம்ஸ் தான் சில பேர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட அக்கௌண்ட்ஸை. இவரு எப்பயாச்சும் தான் போனே வந்து பாப்பாரு.
லைக் இன்ஸ்டாகிராம் இல்லைனா வந்து வாட்ஸ்அப் அதர் சோஷியல் மீடியாஸே வந்து அப்போதான் வந்து அவர் பார்ப்பாரு அப்படின்றத சொல்றாங்க. குகேஷோட ரோல் மாடல் அண்ட் இன்ஸ்பிரேஷன் பர்சன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஸ்வநாதன் ஆனந்த் தான். எப்பவுமே நீங்களும் ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் போதுதான் உங்களுக்கும் அவர் பண்ற ஆக்டிவிட்டிஸை நீங்களும் பண்றதுக்கு கத்துப்பீங்க. அப்போதான் உங்களால வந்துட்டு இவ்வளவு மாதிரி வந்து ஒரு பெரிய ஆளா ஆக முடியும். லைக் பாருங்க, விராட் கோலி கூட வந்து சச்சின் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. நம்மளோட விஜயகாந்த் கூட வந்து எம்ஜிஆர் மாதிரி வாழணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் இவரும் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் மாதிரி நம்மளும் ஒரு பிளேயர் ஆகணும்னு நினைச்சிருக்காரு. குகேஷ்க்கு எப்படி செஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 7 வயசு இருக்கப்பதான் விளையாட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நிறைய வாட்டி செஸ் எல்லாரும் சேர்ந்து விளையாடுவாங்க. அவங்க எல்லாரும் விளையாடுறப்போ நம்மளோட குகேஷும் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்போ குகேஷ் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா எல்லாருமே டைம் பாஸ்க்கு சும்மா விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம வந்து இதுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம்னு அந்த நேரத்துல யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போதான் செஸ்னாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. குகேஷ் செஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண 6 மந்த்லயே இவரோட ஃபர்ஸ்ட் கோச் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பாஸ்கர்ன்ற ஒரு பர்சன். இவரை வந்து இவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா FID ரேட்டட் பிளேயரா ஆகணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 6 மாசத்துலயே இவருக்கு வந்து ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. சும்மா போயிட்டு கூகுள்ல யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்னு டைப் பண்ணா கூட நம்மளோட குகேஷ் தொம்மராஜு தான் வராரு. இது எவ்வளவு பெரிய ட்ரீம் அச்சீவ்மெண்ட் பாருங்க. கூகுள்ல சாதாரணமான ஒரு விஷயம் வர முடியாது, பட் இந்த மாதிரி ஒரு டைப் பண்ணி பாக்குறப்பவே அவரோட நேம் வருது அப்படின்னா இதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, குகேஷ்னு டைப் பண்ணாவே போதும் கூகுள்ல இருந்து அந்த செஸ் ஐகான்ஸ் எல்லாம் போட்டு அவர் மேல ஒரு மலை மாதிரி கொட்டுது. இதை பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. ரிச்சஸ்ட் செஸ் பிளேயர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா டாப்ல இருக்கிறதே நம்மளோட டிங்லரின் தான். இவரு கூட நம்மளோட குகேஷ் பிளே பண்ணி வின் பண்ணிருக்காரு. அப்போ எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. நம்ம எல்லாரும் ஆபீஸ் போற மாதிரி ஸ்கூல் போனா ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி நம்மளோட குகேஷ் தொம்மராஜு செஸ் விளையாடுறதுக்கு மட்டுமே 10 ல இருந்து 12 மணி நேரம் செலுத்துவாராம் ஒரு நாளைக்கு. இவரு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்கூல் படிச்சிருக்காரு. வீட்ல இருந்தே ஸ்கூல் படிச்ச மாதிரிலாம் எந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன்லயும் இல்ல. நம்மலாம் படிப்புக்கு டைம் செலுத்தின மாதிரி இவரோட டெடிகேஷன் ஃபுல்லாவே வந்து இவரோட டைமும் சரி இவரோட எனர்ஜியும் சரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா செஸ்ஸுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காரு. சாதாரண நம்மலாம் வந்து 2K கிட்டனாலே ரொம்ப கலாய்ச்சிட்டு இருப்போம். பட் 2006ல மே மந்த் பிறந்த ஒரு பையன் தான் நம்ம நாட்டுல இன்னைக்கு இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு குகேஷுக்கு FIDE ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 2750. இது வந்து செஸ்லயே வந்து ரொம்ப பெரிய ரேட்டிங். வேர்ல்டு செஸ்லயே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரேட்டிங்னு சொல்லப்படுது. இந்த 2750 நம்பர் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளேயரோட ஸ்ட்ரென்த்தும் அவங்களோட ஸ்கில் வந்து எவ்வளோ இருக்கு அந்த செஸ்ல அப்படின்றது தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த FIDE ரேட்டிங் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேம் நம்ம வின் பண்றோம் அப்படின்னா நமக்கு அந்த ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே அந்த கேமை நம்ம வந்து தோக்குறோம் அப்படின்னா அந்த ரேட்டிங் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். இந்த FIDEயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டெஸ் எக்ஸ். இப்போ எப்படி இவங்களுக்கு இந்த FIDE ரேட்டிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்றத நான் சொல்றேன். அதிகமான ரேட்டட் உள்ள ஒரு பிளேயர், கம்மியான ரேட்டட் உள்ள ஒரு பிளேயர், இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த அதிகமான ரேட்டட் உள்ள பிளேயர் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சமான பாயிண்ட்ஸ் ஏறும். அதுவே கம்மியான ரேட்டட் பிளேயரோட சேர்ந்து அதிகமான ரேட்டட் பிளேயரும் விளையாடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் விளையாடுறப்போ கம்மியான ரேட்டட் பிளேயர் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே அந்த மேட்ச் வந்து டிரால இருந்துச்சு அப்படின்னா ரேட் வில் பி லெஸ் எக்ஸ்ட்ரீம். 2750 ரேட்டிங்கே வந்து வேர்ல்ட்ல வந்து டாப் 10 பேர் தான் இருப்பாங்க. இது வந்து 18th வேர்ல்டு செஸ் சாம்பியன். அதிலே வந்து 18 வயசுல இவர் ஆகியிருக்காரு. இப்போ இவரு 18th வேர்ல்டு செஸ் சாம்பியனா ஆகிட்டாரு. சாதாரண சென்னையில பிறந்த ஆளு தான் 7 வயசு இருக்கப்ப செஸ் விளையாட தொடங்கின பர்சன். குகேஷ் வந்து ஒரு தெலுங்கு ஃபேமிலிக்கு பிறந்த பர்சன். குகேஷோட
அம்மா பேர் வந்து பத்மாவதி, இவங்க ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். குகேஷோட அப்பா பேரு ரஜினிகாந்த், இவர் வந்து ஒரு ENT சர்ஜன். இவங்க 2 பேருமே வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே டாக்டர். இவரு நம்ம சென்னையில மேல் ஐயனம் பக்கம் இந்த ஏரியால ஒரு வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. அது என்னமோ தெரியல, இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க, இந்த வேலம்மாள் ஸ்கூல்ல படிக்கிற நிறைய பேர் வந்து செஸ் சாம்பியனா ஆகுறாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட குகேஷ் வந்து எப்படி அவரோட செஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா, வாரத்துக்கு 1 மணி நேரம் வந்து 3 நாள் பண்ணுவாரு. இப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட ஸ்கூலை வந்து டிராப் அவுட் பண்ணாரு. அப்பதான் அவர் வந்து கிளாஸ் 4th படிச்சுட்டு இருந்தப்போ, அதாவது அது வந்து 2013. அப்போதான் இவருக்கு வந்து 7 வயசு அந்த டைம். இதுல ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அப்பா வந்து டாக்டர். அப்பா டாக்டரோட வேலையை வந்து விட்டுட்டு பையனுக்காக மேட்சுக்கு டிராவல் பண்றதுக்காக 2017 அப்பா வேலையே விட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படி எனக்கு ஒரு நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. பட் ஒரு ரியாலிட்டி அவங்க லைஃப்ல நடந்திருக்கு. ஒரு டாக்டர் வந்து வேலையை விட்டுட்டு லிட்ரலி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் தான் எனக்கெல்லாம் இருக்கு. பட் பண்ணியிருக்காங்க. ஹவு அமேசிங் இஸ் திஸ். இப்போ குகேஷோட அப்பா வேலையை விட்டாச்சு, பையனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. 2015 ஏசியன் ஸ்கூல் செஸ் சாம்பியன்ஷிப் நடக்குது. அதுல நம்மளோட குகேஷ் வந்து Under 9 கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்றாரு. அதுல நம்மளோட குகேஷும் வின் பண்ணிட்டு வராரு. 2018 வேர்ல்ட் யூத் செஸ் சாம்பியன்ஷிப்ல போறாரு. அதுலயும் Under 12 கேட்டகரியில நம்மளோட குகேஷ் வந்து வின் பண்ணிட்டு வராரு. 2019 செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டரா ஆகிட்டாரு. கேமோட ஹிஸ்டரியிலே பாத்தீங்க அப்படின்னா 12 வயசுல 7 மாசத்துல 17 நாள்ல ஆகியிருக்காரு. செப்டம்பர் 2023 தான் நம்மளோட குகேஷ் தொம்மராஜு வந்து விஸ்வநாதன் ஆனந்தியே முந்துறாரு. விஸ்வநாதன் ஆனந்த் தான் டாப் ரேங்கட் இந்தியன் பிளேயர். ஃபர்ஸ்ட் டைம் 37 வருஷத்துல வந்து விஸ்வநாதன் ஆனந்த் வந்து டாப் இந்தியன் பிளேயர் இல்ல அப்படின்னு நோட் பண்ணப்படுது. குகேஷ் வந்து விஸ்வநாதன் ஆனந்தே சேஸ் பண்ணி முன்னாடி போய் உட்கார்ந்துட்டாரு. டிசம்பர் 2023 தான் குகேஷ் வந்து 2024 கேண்டிடேட் டோர்னமெண்ட்ல குவாலிஃபைட் ஆனாரு. அதுதான் நம்ம டிங்லரின் கூட வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் ஆடுறதுக்கான குவாலிஃபைட். பிரக்ஞானந்தான ஒரு பையன் இருந்தான். இவனுக்கு 19 வயசு தான். இவனுமே வந்து வேலம்மாள் ஸ்கூல்ல தான் படிச்ச பையன். லாஸ்ட் இயர் நம்ம வந்து இவன் வின் பண்ணதெல்லாம் பார்த்திருப்போம். இந்த பையனையே வந்து நம்ம குகேஷ் தொம்மராஜு வந்து 5 வாட்டி வந்து தோக்கடிச்சிருக்காரு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அனீஷ் சர்க்கார்னு ஒரு பையன் இருக்கான். 3 வயசு தான் ஆகுது. 3 வயசு அப்போ அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஃபாஸ்டா மூவ் பண்றாரு. இங்கிருந்து என்ன செக் வைக்கிறது என்ன, ராஜாக்கு பயங்கரமா விளையாடுறான் அந்த பையன். அவனை பாக்குறப்பவே 3 வயசுல எப்படிரா நீ விளையாடுற, உனக்கு எப்படி இந்த அளவுக்கு இருக்கு மைண்ட் அப்படின்றது எனக்கு ஒரு எப்படி சொல்றது, என்னால அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி விளையாடுறான் அப்படின்னு தெரியல. மேபி வந்து குகேஷ் தொம்மராஜோ வந்து சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அனீஷ் சர்க்கார் தான் வருவார் போல. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் அப்கமிங் நம்மளோட அனீஷ் சர்க்காரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 3 வயசு அப்போவே இந்த பையன் இவ்வளோ போட்டியா விளையாடுறான் அப்படின்றப்போ. அனீஷ் சர்க்காருக்கு விளையாடுறதுக்கான டேபிள் மேல கூட ஹைட்டு பத்தல, சேர் மேல ஏறி உட்காந்து விளையாடுறான். அவன் விளையாடுறத பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ஆசையா இருக்கு. அவ்வளோ அழகா பிளே பண்றான், பட் வின்னும் பண்றான். இப்பயே அவனோட FIDயோட ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 1555 ரேட்டிங்ஸ்ல இருக்கான். அந்த குழந்தைய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் வந்து ரொம்ப மல்டிபிள் பிளேஸ்ல வந்து தேடிட்டு இருக்கேன். எனக்கு டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கல. மேபி கிடைச்சிச்சுன்னா ஃபியூச்சர்ல வந்து நான் போஸ்ட் பண்றேன். என்னால வந்து கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சது, அவ்வளவுதான். கொஞ்சம் அந்த ஒரு 3-4 லைன் அந்த பையனை பத்தி எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த அனீஷ் சர்க்கார் கூட விளையாடுறவங்களை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்களோட முட்டி ஹைட்டு கூட இந்த பையன் இருக்க மாட்டான் போல. பட் சேர் மேல ஏறி நின்று அவங்க கூட வந்து போட்டி போடுறாங்க அந்த பையன். அக்டோபர் 2024 தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட குகேஷ் வந்து FID ரேட்டிங்ல டாப் 5ல வந்திருக்காரு. குகேஷ் தொம்மராஜோட வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்போட ஸ்கோர் லைன் பாத்தீங்க அப்படின்னா 7.5 to 6.5 இந்த ரேஞ்ச்லாம் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். FIDE இருக்காங்கல்ல, அவங்க வந்து குகேஷ்க்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நியர் பெர்ஃபெக்ட் அக்யூரேசி அப்படின்னு ஒரு கொட்டேஷன் கொடுத்திருக்காங்க. மேக்னஸ் கார்ல்சனும் குகேஷ்க்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்திருக்காங்க.
என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குகேஷோட ப்ளே பண்ற ஸ்டைலே வந்து ஒரு பியூர் கவுண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குகேஷோட மென்டார் கூட வந்து குகேஷை பத்தி ஒரு சென்டென்ஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த். இன்கிரெடிபிள் கால்குலேட்டிங் எபிலிட்டிஸ் இந்த கொட்டேஷனை சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டா குகேஷ்க்கு வந்து ஒரு ட்ரோல் நடந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது 12 கோடி கிட்ட, அதுல இந்த டாக்ஸ் கவர்மெண்ட்டே வந்து 3 கோடி வந்து புடுங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோல் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குகேஷ் தொம்மராஜு, இவங்க 2 பேரையும் போட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரோல் நடந்துட்டு இருக்கு. இவங்களோட ஒரு பர்சன் growthக்குமே பின்னாடி வந்து நம்மளோட வேலம்மாள் ஸ்கூலும் சப்போர்ட்ல இருக்காங்க. என்னோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.